வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 27/9/2024. இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் யமகண்டம். சூலம் இன்றைய திசை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:03 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று மாலை 5:34 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:32 வரை புனர்பூச நட்சத்திரம், அதன் பிறகு பூச நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:32 வரை வணிசை கரணம், அதன் பிறகு மாலை 5:34 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு பவகரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:02 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு யோகம் சரியில்லை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:32 வரை கேட்டை நட்சத்திரமும், அதன் பிறகு மூல நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? அதற்காக நீங்கள் எப்பொழுதும் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த வேலைகளை செய்த வண்ணமே அப்படியே தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த பாதிப்பும் வராது, பிரச்சனையும் வராதுங்க, சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும், 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதால் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகவும், இளைய சகோதரர் அல்லது இளைய சகோதரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய பெருந்தன்மையை உணர்ந்து மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் உயர்ந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்றவர்கள் உங்களை பெரிய உயரிய மரியாதை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். 2ஆம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான், அதன் காரணமாக நீங்கள் எடுத்தெறிந்து யாரிடம் பேச வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்தினால் எல்லாம் சாதிக்கலாம். நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கங்க. கோபம் உங்களுக்கு இன்று ஆகாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வேண்டி இன்றைய நாள் கோபத்தை குறைச்சிங்கன்னா எதிர்ப்புகள் மாறும், சரிங்களா? எதிர்ப்பு உங்கள் மீது எதிர்த்தவர்கள், தூற்றியவர்கள், உங்களை வசைப்பாடியவர்கள் எல்லாமே மாலை 4 மணிக்கு பிறகு உங்களை துதி பாடுவாங்க. ஆமாங்க,
இன்றைய நாள் உங்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்ல நாளாகவே அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு நிச்சயம் உண்டு. 2ஆம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் இருப்பதால் உங்களுடைய வாய் வார்த்தைக்காக வரும் வார்த்தையின் உண்மைத்தன்மையை அறிந்து உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வெற்றிக்கு பாதை தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்களிலே சிறந்தது நல்ல மாற்றம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு அது ஏமாற்றமாக முடிகிறது. ஆமாங்க. அதனால் வேண்டி எதுலேயும் யோசித்து செயல்படுங்க. யோசித்து முன் யோசனையை பயன்படுத்தி இதை செஞ்சால் இப்படி நடக்கும், இதை செஞ்சால் இப்படி நடக்காது என்பதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி அதன் பிறகு அந்த உங்களுடைய செயல் ஆற்றலை நீங்கள் செயல்படுத்தணும். திடீர் முடிவு எடுக்க வேண்டாம். திடீர் முடிவு சிக்கலில் கொண்டு விட்டுரும் கடகராசி அன்பர்களை. அதனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் யோசித்து பின்னாடி என்ன நடக்கும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். உங்களுடைய புகழ் வெளியில் தெரியக்கூடிய அளவுக்கும் உங்களுடைய செயலில் உங்களை மெச்சி பாராட்டக்கூடிய அளவுக்கும் இன்றைக்கி நாள் இருக்குங்க. சொந்தக்காரங்களே உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஒரு நேரத்தில் அவர் தான் எனக்கு உதவி செஞ்சார், உதவி சின்னதாக இருந்தாலும் இன்றைக்கி கீர்த்தி சின்னதாக இருந்தாலும் மூர்த்தி பெருசும்பாங்க. அது மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் செய்த உதவி காலத்தால் செய்த உதவி ஞானத்தால் மான பெரிது என்பது போல் இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நீங்கள் செய்த உதவிக்காக இன்றைக்கி புகழ்ந்து மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய பெயர் பாப்புலர் ஆகிறதுக்கான காரணமாக வெளியில் சில நண்பர்களும் இருப்பாங்க, உங்களுடைய ஆதரவாளரும் இருப்பாங்க. சிம்மராசி அன்பர்களின் புகழ் இன்று பரவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதால் உங்களுடைய திடகாத்திரமான முடிவு, அந்த முடிவிலே ஒரு ஏற்றம், அதற்கான தாக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுடைய ஊக்கமது கைவிடேல் என்னெழுத்து இகழேல் என்பது போல ஔவையாரின் வாக்கு பலித மாதிரி ஊக்கமது கைவிடேல், உங்களுடைய சிறந்த ஒரு முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையுது. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கிடைக்காத பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்திலே சந்திர பகவான், தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து உங்களுக்கு அருளாசி வழங்கும்போது மற்றவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு வெளியில் இருந்து பொருள்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசு உதவி கூட இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு சிறு மனிதனுக்கு மறதி அவசியம்தான், அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா நம்மளை எதிர்த்தவங்களை மறந்து போகிறது நல்ல விஷயம். அதுக்கு தேவை கெட்டதை மறப்போம், அது ரைட்டு தான். ஆனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் சில ஆக்கப்பூர்வமான பணிக்கு நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய பொருளோ அல்லது பணமோ, ஏன் சுருக்கமாக சொல்லப்போனால் பேங்க்கு போனால் கூட நீங்கள் பாஸ்புக்கை வச்சுட்டு போடுவீங்க, ஏடிஎம் கார்டை வச்சுட்டு போடுவீங்க, வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா, டூ வீலர் எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா ஹெல்மெட்டை வச்சுட்டு போடுவீங்க, டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு போடுவீங்க. ஆக மறதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அதனால் மறதியால் சில அவஸ்தைகள் படக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும். விருட்சக ராசி அன்பர்களே,
கொஞ்சம் எப்பொழுதும் டென்ஷன் பார்ட்டி. அப்படி இருந்தும் இன்றைக்கி நீங்கள் அடிக்கிற வெயிலில் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் கூட வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதனால் ஒரு முறை எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே எடுத்து சரிபார்த்து செல்வது நல்லது. முக்கியமாக கைபேசியை பத்திரமா வச்சுக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களின் உங்களுடைய எதிர்ப்புகள் இன்று விலகக்கூடிய நாளாகவும், உங்களுக்கு தெரியாமலே ஒரு சில எதிர்ப்புகள் இன்னைக்கு தானாகவே விலகக்கூடிய நாளாக இருக்கும். அதுக்கு காரணம் உங்களுடைய குலதெய்வங்கள் தான். குலதெய்வத்தின் அருளால் கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்பு இன்னைக்கு காணாப்பிடும். அது மாதிரி உங்களை தாக்குவதற்காக ரொம்ப நாள் திட்டமிட்டவர்கள் விலகி செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய தலைக்கு வந்தது தலைப்பாகையோட பிடிச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இன்றைய நாள் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியாமலே அது சரியாகிடுதுங்கிறது தான், அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது இன்றைக்கி நடக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களின் முதிர்ச்சி, ஆமாங்க, அதுதான் திறமை. அந்த திறமை 7ஆம் இடத்துல கலசரஸ்தானத்தில் இருக்கிறதுனால, யார், சந்திர பகவான் இருக்கிறதுனால, திருமண முயற்சி சம்பந்தமாக ஆக்கப்பணிகள் இன்றைக்கி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது வெற்றி வாகை கிடைக்கும். சிலருக்கு இதுதான் மனைவி, இதுதான் கணவன் என்பது ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்கும். இல்லை பொருத்தமான ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் மகர ராசி அன்பர்களுக்கு திருமண கலத்தர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறப்பு செய்தி காத்திருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சோர்வு, மன அமைதியின்மை இதெல்லாம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 6ஆம் இடத்திலே சந்திரன் மறைந்து இருப்பது உடலில் ஒருவித பையில் பணம் இல்லைன்னாவே உடலில் நடுக்கம், ஒரு தயக்கம் இதெல்லாம் வர்றது இயற்கை தான், அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த 7.5 சனியில் படாத பாடுதான் படுறீங்க. இருந்தாலும் ஒரு ஊக்கம், ஒரு ஆக்கம் உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் பெற்று இது ஒன்றும் நம்மளை பண்ணாது அப்படின்லாம் நினச்சி காலத்தை ஓட்டிகிட்ருக்கீங்க. ஆனால் 7.5 கடிய போகிற காலத்தில் ஒரு சின்ன ஆட்டம் ஆட்டி தான் விடும். அதன்படி உங்களுக்கு உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் இறை வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவைங்க. இறை வழிபாடு செஞ்சால் இந்த நாள் நல்லாவே இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி நிர்ணயிக்கப்பட்டதாக இன்றைக்கி இருக்கும். ஆமாங்க, போட்டியின் கடுமையான உழைப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். அது ரெண்டுமே இன்றைக்கி சுறுசுறுப்பு இது எல்லாமே உங்களுக்கு கலந்துருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு ஊர்ஜிதமாயிட்டீங்க. வெற்றி கிடைத்தே தீரும், அதில் மாற்றமில்லை. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்தில் இருந்து. வாழ்க நலமுடன்.